Welcome everyone. 12th standard, subject commerce, chapter 14, unit 5, topic marketing and marketing mix. In our previous video, we had discussed about classification of markets and meaning and definition of markets, role of a marketer. So இதெல்லாம் போன வீடியோல பார்த்தோம். And now we are going to discuss about marketing and marketing mix. So இது unit 5ல chapter 14 அதில் elements of marketing அதில் marketing and marketing mix அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். First introduction. So marketing is one of the business functions that all activities that take place in relation to markets for actualized potential exchanges for the purpose of satisfying human needs and wants. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கு வந்தது. தென் அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, எதற்காக வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா விதமான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபார் த பர்பஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இதுக்காக தான் நான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸஸ் கொண்டு வந்திருக்கிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைங் ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளையும் அவங்களுடைய வாண்ட்ஸ், அதாவது வாண்ட்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக குட்ஸ் அண்ட் சர்வீசஸை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு பொருளும் உற்பத்தி இடத்துலேருந்து நுகர்விடத்திற்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ அதுவும் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம செய்கிறோம் அதில். In other words, marketing is the performance of buying activities that facilitate more flow of goods and services. என்ன பண்ணுறாங்க? ஸோ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸில் முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா பையிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பையிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எதற்காக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபெசிலிட்டேட் டு மோர் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன பண்ணுறாங்க அப்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ரொம்ப ஃப்ளோ ஆகிறதுக்கு. ஸோ பையிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறது எதுக்கு ரொம்ப வாங்குறதுக்கு குட்ஸை வந்து வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து கொண்டு வர்றோம். ஸோ எதை பர்ச்சேஸ் பண்ணுறோம்? குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஃப்ரம் ப்ரொடியூசர் டு அல்டிமேட் யூசர்ஸ். என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டேருந்தும் அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு உற்பத்தியாளர்கிட்டமேருந்தும் ஒவ்வொரு அல்டிமேட் யூசர்ஸ் யாரெல்லாம் அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய ஹேண்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறோம். தென் செல்லிங் இஸ் பேசிக்கலி கன்சர்ன்ட் வித் புட்டிங் த குட்ஸ் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பையர்ஸ் ஃபார் அ ப்ரைஸ். ஸோ இப்போ இதுலேயே பையிங் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி செல்லிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? செல்லிங் இஸ் த பேசிக்கலி கன்சர்ன் வித் புட்டிங் த குட்ஸ் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பையர்ஸ் ஃபார் அ ப்ரைஸ். என்ன பண்ணுறாங்க செல்லிங் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் கன்சியூமர்ஸுக்கு அல்லது பையர்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் விலையில் அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம் செல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு ப்ரைஸ் ரேட்டுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் குட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் பையர் ஹேண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் செல்லிங் அப்படின்னு சொல்கிறோம். பட் மார்க்கெட்டிங் இஸ் மச் வைடர் தேன் செல்லிங். ஸோ செல்லிங் ஆக்டிவிட்டீஸை விட மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட். ஸோ அதை பற்றி நம்ம கீழே பார்க்க போகிறோம். The development of marketing is evolutionary rather than revolutionary. Evolutionary rather than the revolutionary. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த மார்க்கெட்டிங்கோட டெவலப்மெண்ட்ஸுக்கும் ஸோ இது ஒரு புரட்சி மட்டும் இல்லாமல் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு என்னது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ சிங்கிள் ஆன்சர் டு த கொஷின் ஆஃப் வாட் இஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் கொஷினில் ஒரு ஆன்சர் வந்து பண்ணிட முடியாது. ஒரு சின்ன ஆன்சர் வந்து கொடுத்து இதை யார் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மே பி எக்ஸ்பிளைன்ட் இன் ப்ரீஃப். இதை வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு தெளிவாக வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் இஸ் வாட் அ மார்க்கெட்டர் டஸ். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க சிம்பிளாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டர் வந்து என்ன செய்கிறாரோ மார்க்கெட்டர் வந்து என்னென்னலாம் செய்கிறாரோ அதெல்லாம் தான் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் மார்க்கெட்டிங் அப்படின்னு சந்தையிடுகை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ பட் திஸ் மீனிங் லேக்ஸ் கிளாரிட்டி. என்ன பண்ணுறாங்க எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லாமல் இதில் வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னங்கிறத இந்த ஒரு சிங்கிள் வேர்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்கிறத நமக்கு தெரியும். In understanding the subject, the evolution of marketing is as old as the Himalayas. என்ன பண்ணுறோம் இப்போ ஹிமாலயாஸ் வந்து எந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஒரு
மலை கொண்டு இருக்குதோ, ஸோ அதே மாதிரி தான் என்ன இருக்குது, இந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னது ரொம்ப ரொம்ப மிக பழமையான ஒன்றாக இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இஸ் த வேர்ல்ட். என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அந்த மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையான ஒரு விஷயம், பழமை காலம் தொட்டு என்ன இருக்குது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அது மறுபடி நிறைய டெவலப்மெண்ட்ஸை இப்போ நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்குது. தென் மார்க்கெட்டிங் இஸ் இன்டீட் அண்ட் ஆன்சியன்ட் ஆர்ட். என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் பீன் ப்ராக்டிஸ் இன் ஒன் ஃபார்ம் ஆர் த அதர் சின்ஸ் த டேஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ். ஸோ இப்போ இந்த ஆடம் ஈவ் வாழ்ந்த காலங்கள்லேருந்து என்ன இருக்குது, இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு கலை வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, ஒவ்வொரு டேஸுக்கும் என்ன இருக்குது, நிறைய வந்து மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. த வேர்ல்ட் மார்க்கெட்டிங் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் differently by authorities in different ways. The traditional objectives of marketing had been to make the goods available at places where they are needed. என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் வேஸில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோன்னா, ஸோ எப்படி வந்து ஒரு குட்ஸை வந்து அந்த பர்டிகுலர் கன்சியூமர்ஸுக்கு அல்லது பையர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவங்க எல்லா நேரத்துலையும் அந்த குட்ஸை வந்து கிடைக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அல்லது மார்க்கெட்டிங் அப்படி சொல்கிறோம். இதுதான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது, இதோட மார்க்கெட்டிங்குடைய ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்டிவாகவும் இருக்குது. திஸ் ஐடியா வாஸ் லேட்டர் ஆன் changed by shifting the emphasis from exchange to satisfaction of human wants. Different authors try to give suitable definition from their viewpoint. என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆத்தர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய டெஃபினேஷன்ஸ் மூலியமாக மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் குட்ஸை வந்து நம்ம கன்சியூமர் ஹேண்ட்ஸுக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னு, ஷிஃப்டிங் த எம்பசைஸ் ஃப்ரம் எக்ஸ்சேஞ்ச் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி செய்ய ஆரம்பித்தோமோ அதுலேருந்து மறுவி தான் என்ன இருக்குது, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ மனிதனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம். சரியா, டிஃப்ரெண்ட் அவங்க என்ன அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிறைய வியூ பாயிண்ட்ஸ் நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சம் ஆர் வெரி ப்ராட். என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து நிறைய பெரிய என்ன சொல்கிறது, ப்ரீஃபாக நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதர்ஸ் ஆர் ரேதர் டு நேரோ. என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குறுகியும் ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க எதை பற்றி, மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ சம் எம்பசைசஸ் ஆன் த ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் producing goods and finding out customers. Other emphasizes on the modern view that marketing must first find out what customers want and then plan produce satisfy the wants. என்ன பண்ணுறாங்க, முதல்ல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ அதற்கான வாண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், கஸ்டமர்ஸினுடைய வாண்ட்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் தான் என்னது மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி தழுவி வந்தது. வாண்ட் அண்ட் தென் பிளான் அ ப்ராடக்ட் டு சாட்டிஸ்ஃபை த வாண்ட்ஸ். என்ன அவங்களுடைய தேவையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணணும், அவங்களுடைய வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் குட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அஸ் எனி அதர் சப்ஜெக்ட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஆரிஜின் growth and development. ஸோ எந்த சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் அது நிறைய அதில் இருக்கக்கூடிய உட்கூறுகள் வந்து என்ன இருக்கும், நிறைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அதனுடைய க்ரோத் பாயிண்ட் எல்லாமே என்ன இருக்கும், டெவலப்மெண்ட் அந்த ஒரு லைன்லேயே தான் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதனுடைய அடிப்படை கூறுகளை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது சந்தையிடுகையில் பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம அதனுடைய பரிணாம வளர்ச்சியை பொறுத்து தான் அதனுடைய டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்க்குறோம் இப்போ நம்ம மார்க்கெட்டிங்லேயும் எந்த அளவுக்கு நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நமக்கு டெவலப்மெண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது, பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம். த குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்ட் அகைன்ஸ்ட் குட்ஸ் without any other medium of exchange. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற பேசிஸில் ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் த குட்ஸ் டு குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, அந்த குட் ஒரு பொருள்லேருந்து ஒரு பண்டத்துலேருந்து இன்னொரு பண்டத்தை மட்டுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் எதை யூஸ் பண்ணல, இந்த மீடியம் ஆஃப் மணி. ஸோ மணி அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணல,
அங்கே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன். ஸோ ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், உற்பத்தி சார்ந்து இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, அடுத்த கட்டமாக ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷனாக இருந்திருக்குது. திஸ் வாஸ் அ ஸ்டேஜ் வேர் ப்ரொடியூசர்ஸ் instead of being concerned with the customers preferences. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக மட்டுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. தென் கன்சர்ன்ட் ஆன் த மாஸ் ப்ரொடக்ஷன், ஒன்லி எதை பற்றி மட்டுமே தான் அவங்க முக்கியமாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மீன் வந்து பேரளவில் நம்ம அந்த ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணணும். தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஃபிட், எதுக்காக, அதனுடைய ப்ராஃபிட் மோட்டிவ்காக மட்டுமே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. தே கேரிட் வெரி லிட்டில் அபவுட் த கஸ்டமர்ஸ், என்ன பண்ணியிருக்கிறாங்க கஸ்டமர்ஸ் பற்றி ரொம்ப அவங்க வரி பண்ணவே இல்லை, எதுலேயுமே அவங்க கேர் பண்ணவே இல்லை. சரியா? ஸோ இந்த அதான் இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அந்த மார்க்கெட்டிங் எவல்யூஷனாக இருந்திருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓரியன்டேஷன். ஸோ அடுத்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்திருக்குது இந்த மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஓரியன்டேஷனாக இருந்திருக்கு. த ஸ்டேஜ் விட்னஸ்ட் மேஜர் சேஞ்சஸ் இன் ஆல் த ஸ்பேஸ் ஆஃப் எக்கானமிக் லைஃப். ஸோ இப்போ ஒவ்வொரு ஹியூமனுடைய எக்கானமிக் லைஃப்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ சேல்ஸ் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது என்னது, எப்படியாவது நம்ம உற்பத்தி பண்ணால் அந்த பொருட்களை என்ன பண்ணணும், கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக இருந்திருக்கு. த செல்லிங் பிகம் த டாமினன்ட் ஃபேக்டர். ஸோ என்ன பண்ணியிருக்குது, செல்லிங் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன இருக்குது டாமினன்ட் ஃபேக்டராக இருந்திருக்கு. ரொம்ப அதுதான் முக்கியம் வாய்ந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்திருக்கு இதில் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். தென் வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கன்சியூமர்ஸ் நீட்ஸ், என்ன பண்ணுறாங்க அவங்க எந்த ஒரு எஃபர்ட்டும் என்ன பண்ணல, எடுக்கவே இல்லை. எந்த டைமில் இந்த சேல்ஸ் ஓரியன்டேஷன் வரும்போது கன்சியூமர்ஸ்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்னது தேவையில்லை. ஸோ அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ஸாக பண்ணாமல் என்ன ஒரு பொருளையும் என்ன பண்ணணும், நம்ம உற்பத்தி பண்ணிட்டோமா அதை அப்படியே சேல்ஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு பர்டிகுலர் மோட்டிவ் மட்டும்தான் எந்த இருந்தது, இந்த மாதிரியான சேல்ஸ் ஓரியன்டேஷன் அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருந்திருக்கு இதில் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸில். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். ஸோ மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லி பார்த்தோம்னா சந்தையிடுகை சார்ந்த ஒரு விஷயங்கள். சரியா? அடுத்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்திருக்குன்னா சந்தை இடுகிறது, எப்படி வந்து நம்ம வந்து சந்தை இடுகை செய்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட்டுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தென் கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ரியலைஸ்ட் பட் ஒன்லி அஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன இருக்குன்னா கஸ்டமர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் ஒன்லி அஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் ஆஃப் குட்ஸ், எதுக்காக மட்டுமே அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க கையில் தலையில் கட்டுறதுக்காக மட்டுமே, அவங்கக்கிட்ட சேல்ஸ் பண்ணுற மோட்டிவ்க்காக மட்டுமே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த கஸ்டமர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸை ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த டைமில் இந்த மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் அந்த ஸ்டேஜில். தென் அடுத்ததாக காம்படிஷன் பிகேம் மோர் ஸ்டிஃப். என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த டைமில் ரொம்ப காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்திருக்குது. ஸோ நிறைய காம்படேட்டிவ் பொருட்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, நிறைய வர ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட்டில். தென் அக்ரெசிவ் அட்வர்டைசிங் அண்ட் பர்சனல் செல்லிங், லார்ஜ் ஸ்கேல் sales promotion and are used as tools to boost sales. என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய அந்த பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான யுக்திகளாக நிறைய விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் பர்சனல் செல்லிங் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் சேல் ப்ரொமோஷன். ஸோ சேல்ஸ் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் +1லேயே. ஸோ இதெல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு செயல்பாடுகளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜில் நிறைய விஷயங்களை வந்து புதுசாக இன்னோவேட்டிவாக நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் தான் நமக்கு நவடேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா இந்த மார்க்கெட்டிங் வந்து நம்ம ரொம்ப பிரபலம் ஆகிறதுக்கும் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. தென் கஸ்டமர் ஓரியன்டேஷன். ஸோ கஸ்டமர் ஓரியன்டேஷன் மீன்ஸ் என்னது, நுகர்வோர் சார்ந்து. ஸோ அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருந்திருக்குதுன்னா நுகர்வோர் சார்ந்து இருந்திருக்கு. ஸோ அண்டர் திஸ் ஸ்டேஜ் ஓன்லி அஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் பாட் ஃபார்வர்ட் to the markets which are capable of satisfying the taste, preferences and expectations of the customers, consumer satisfactions. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சியூமர் ஓரியன்டேஷனுங்கிற போது அந்த நுகர்வோரை சார்ந்து
அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸு டேஸ்ட்டு தென் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து எப்படி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வகையில் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் நிறைய வந்து கன்சியூமர் ஓரியன்டேஷன் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ அடுத்து இப்போ லாஸ்ட் ஒன் மேலாண்மை சார்ந்த ஒரு விஷயமா பரிணாம வளர்ச்சி லாஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட். ஸோ அதாவது த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அஸ்யூம்ஸ் அ மேனேஜரியல் ரோல் டு கோஆர்டினேட் ஆல் interactions of business activities with the objective of planning, promoting and distributing want satisfying products and services to the present and potential customers. என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய எல்லா விதமான கஸ்டமர்ஸுக்கும் கன்சியூமர்ஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய எல்லா விதமான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய விதத்தில் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தேவை, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான நோக்கம் இருக்குது, எப்படிலாம் பிளான் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங் பண்ணணும், தென் ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும், தென் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஸோ எப்படிலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மேனேஜரியல் ஓரியன்டாக அந்த மேனேஜரியல் ரோலாகவே என்ன இருக்கும், நிறைய வந்து மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸில் செய்கிறாங்க. ஸோ மேலாண்மை செயல்பாடுகளில் இந்த மேலாண்மை பங்கு வந்து என்ன இருக்குது, நிறைய விதத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கோஆர்டினேட் ஆல் இன்ட்ராக்ஷன்ஸ், எல்லா விதமான விஷயங்களையும் ஒன்று சேர்த்து, இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங். ஸோ எப்படி வந்து பிளான் பண்ணுற அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்களுடைய டேஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு அதை எப்படிலாம் பிளான் பண்ணி அது எப்படி என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் குட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தென் ப்ரொமோட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங், ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான வேஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். தென் வாண்ட் சாட்டிஸ்ஃபைங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேவையை எப்படி வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறோம், ஸோ அதற்கு என்ன மாதிரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மேனேஜரியல் ஓரியன்டேஷன் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியாக இருந்திருக்கு இதில் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸில். தென் டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் த பீப்புள் and the activities involved in the flow of goods and services from the producer to the consumer. So the marketing அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன சேர்ந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா flow of goods and services the producer to the consumer. ஸோ என்ன பண்ணுறாங்க, உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்கு அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மார்க்கெட்டிங், அதாவது சந்தையிடுகை அல்லது சந்தையிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். தென் இது யார் சொல்கிறாங்க, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன். தென் அதே மாதிரி தான் கான்வர்சி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்வால்வ்ட் இன் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சியூம்ஷன். ஸோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, பட் ஸ்லைட் சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து விச் ஆர் இன்வால்வ் இன் ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதே சேம் தான் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சியூம்ஷன். ஸோ உற்பத்தி இடத்துலேருந்து நுகர்வு இடத்திற்கு அல்லது நுகர்வு செய்யப்படுறது உற்பத்தியிலேருந்து நுகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு பேர் தான் என்னது, மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருன்னா கான்வர்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ்.